ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. அது கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்ந்து போடக்கூடிய எல்லா சிறுகதைகள் நாவல்களுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் கதைகள் படிக்கிறதும் கேட்குறதும் பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? ஒரு சிறுகதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சூரிய கதிர்கள் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய பிரபலமான எழுத்தாளர், நாவலாசிரியர். ஓகேவா? நிறைய நாவல்கள் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின நாவல்கள் சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்கு, நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எழுதின சிறுகதைகள் நம்ம சேனல்ல இது வரைக்கும் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் சிறுகதை தான். ஆனால் அவங்க எழுதின நாவல்கள் கொடுக்கணும்னு நான் ரொம்ப பிரியமா இருக்கேன். ஸோ கூடிய விரைவில் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நாவல்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரும். நீங்க அதை பார்த்து அதை நீங்க என்ஜாய்ஃபுல்லா ஃபீல் பண்ணலாம், ஹாப்பியா ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமா நாவல் எழுதுறாங்கன்னா எந்த ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கிறாங்களோ அங்கேயே போய் அங்க இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே உணர்ந்து அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க நாவல்கள் எழுதுவாங்க. அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அவங்க ஒவ்வொரு நாவல் அவங்க எழுதின ஒவ்வொரு நாவலுமே பாத்தீங்கன்னா ஒரு பிஹெச்டிக்கு சமமான ஒரு விஷயம்னு ஒரு கருத்து இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான கதை கருவோடு எழுதக்கூடிய ஒரு திறமைசாலியான அனுபவ ரீதியான ஒரு எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் அம்மா அவர்கள். அவங்க எழுதின சூரிய கதிர்கள் சிறுகதை இந்த வீடியோல பார்க்க போறோம். கேட்கலாமா? ராஜம் கிருஷ்ணன் எழுதிய சூரிய கதிர்கள் சிறுகதை. பெண்மை உதாசீனம் செய்யப்பட்டு காலடியில் தேய்ப்பதற்கல்ல, இதுதான் கரு. போர்க்களத்து சிதறல்களாய் நீரின் பொலிவை காட்டிக்கொண்டு முட்டுமுட்டாய் கிடக்கும் பாறைகளில் கால் வைத்து பள்ளங்களிடையே சிறிதாக தேங்கிய நீர் குட்டைகளை கடந்து அவர்கள் வெகு தூரம் வருகிறார்கள். முதல் நாள் பகலில் அவர்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கி ஆவலுடன் நீராட வந்தபோது பாறைகளாக விரிந்து கிடந்த தொலைவை பார்த்து மலைத்தார்கள். கோடை இன்னும் முழு கருமையையும் காட்டாத பங்குனி. முதலிலேயே அனல் பொறிகள் பறக்கும் வெப்பன் அவர்களின் உற்சாகத்தை விரட்டி அடித்து விட்டது. என்னவோ எல்லோரும் பிரமாதமா சொன்னாங்க. துங்கபத்ரா ஸ்தானம், மடத்துல எல்லோருக்கும் சாப்பாடு உண்டுன்னு, ஒரு காட்டேஜ் எடுத்துட்டா சுகமா தூங்கி அமைதியாக இருக்கலாம்னு சொன்னாங்க. ஸ்நானம்னதும் ஹரித்வாரம் தான் எனக்கு ஆசையா கிளப்பித்து. 10 நாள் லீவை போட்டுட்டு உன்னையும் கிளப்பி இழுத்துக்கிட்டு வந்தா இந்த பாறையும் குட்டை தண்ணியுமா இருக்கேன்னு ஆயிடுத்து. தண்ணி ஓடுறாப்புல போல இருக்கு, அங்கங்க இருக்கே, ஜனங்க போய் குளிக்கிறாங்களே. காலை வேளையில சுகமாத்தான் இருக்கு. ஆனா அதோ அங்க நல்ல ஓட்டம், அந்த பாறையை தாண்டி போயிடுவோம் வா. எச்சரிக்கை! பூஜ்ய ராகவேந்திர சாமி பக்த ஜனங்களுக்கே போலீசாருடைய எச்சரிக்கை. ஆரவாரமற்ற ஆறின் பரந்த வெளியின் மனோகரமான காலை பொழுதில் இந்த ஒளி செவிகளுக்கு உவப்பாக இல்லை. இவன் எதுக்கு இப்படி எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கான்? உயிர் எடுக்கிறான். விலாஸ், விலாஸ், மெல்ல பார்த்து, இங்க பாறை இருக்கு. கமலினி முன்னே நீருக்குள் மெல்ல துளாவினர் போல் நடந்து பெரிய பாறை ஒன்றில் ஏறுகிறாள். விலாசினிக்கு ஆறு குளம் எதுவும் பழக்கம் கிடையாது. எப்போதும் தண்ணீர் தட்டான நகர குளியல் அறையில் 4 செம்பு ஊற்றிக்கொண்டு மீளும் குளியலே லெஷவரி என்று தோன்றும். கமலினியின் தோழமையும் விடுதி வாசமும் கூடி 3 வருஷங்களே ஆகின்றன. நீ என்ன கமலி, என்னை விட்டுட்டு முன்ன போனா? பேசாம நான் பாத்ரூம்லயே குளிச்சிருப்பேன். தொந்தரவு பண்ற. குழந்தைக்கு 1 வயசு நிரம்பி இருக்காது என்று தோன்றுகிறது. அது அளவில்லை. கக் கக் என்று சிரிக்கும் வண்ணம் இருவரும் மாற்றி மாற்றி துங்கை நீரை அது அனுபவிக்க செய்கிறார்கள். குடத்தை தேய்த்து கவிழ்த்து விட்டு உடன் வந்த சிறுமி ஆற்றில் குள்ளக்குடைய நீராடுகிறாள். என்ன விலாஸ், உட்கார்ந்துட்டு இருக்க? சொம்பு கொண்டு வரலையே, மொண்டு ஊத்திக்கலாம்னு பாக்குறியா? வா வா. பாறையில் இருந்து கையை பற்றி நீருக்குள் இழுக்கிறாள் கமலி. அவளுடைய மறுப்புகள், அம்மா போதும் போதும் விடு கமலி என்ற ஒளிகள் எடுபடாதபடி நீரை வாரி அவள் மீது அடிக்கிறாள். சி, என்ன கமலி விளையாட்டு? 45 48 விளையாடுற விளையாட்டா இது? சோ வாட்? தண்ணீருக்கும் வயசுக்கும் என்ன சம்பந்தம்? ஏமா துங்கபத்ரா, உனக்கு என்ன வயசு? உங்கூட விளையாடக்கூடாதா?
கமலினிக்கு எங்கெங்கோ தேக்கி வைத்த உற்சாகங்கள் எல்லாம் மடைபுரண்டு வருகிறது. அவள் பூர்வீகம் தெற்கு சீமை. பாபநாசமோ அம்பாசமுத்திரமோ சொல்லுவாள். தாமிரவருணியில் விழுந்து நீச்சல் அடிப்பாளாம் 10 வயதில். பிறகுதான் அவள் தந்தை பூர்வீக சொத்தை விற்றுவிட்டு பட்டணத்தில் ஓட்டல் தொடங்கி எல்லாவற்றையும் இழந்து 5 குழந்தைகளை விட்டு மாண்டு போனாராம். அவள் தாய்க்கு தலைக்குமரி. யார் சிபாரிசோ தொலைபேசி துறையில் வேலை பெற்று 3 தம்பிகளையும் ஒரு தங்கையையும் படிக்க வைத்து குடும்பத்தார்களாக்கும் பொறுப்பையும் முடித்திருந்தாள். பறவைகள் ஆங்காங்கு பறந்து சென்றதும் உழைக்கும் பெண்களுக்கான விடுதியை தன் இருப்பிடமாக கொண்டாள். விலாசினியும் ஏறக்குறைய அவளை போன்றவளே. ஒரே ஒரு சிறு வித்தியாசம். இவள் கல்யாணம் என்ற ஒன்றின் கசப்பு மாத்திரை அனுபவத்தை பெற்றவள். விடுதியில் அவள் அறையை பகிர்ந்து கொண்ட பிறகுதான் ஒத்த தோழமை என்ற சொல்லின் இனிய பரிமாணங்களை காண்கிறாள். இந்த சுகமான ஓடும் நீரை அனுபவிக்காமல் அவளை நீரில் அழுத்தி திணற திணற தலையை முழுக்கி நீராட வைக்கிறாள். ஓ தண்ணீர், இனிய ஆற்று நீர்! அம்மம்மா, இது உடலை மட்டும் புனிதமாக்கவில்லை, நாடி நரம்பெல்லாம் பாய்ந்து உணர்வுகளை எல்லாம் புனித வாரிதியில் மூழ்கச் செய்கிறது. போதும் போதும் கமலி, கமலி, சேல துணையெல்லாம் சொட்ட சொட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி ரூமுக்கு போக? ரூமுக்கு போக என்ன அவசரம்? விலாஸ், என்னோட கடைசி ஆசை என்ன தெரியுமா? இனிமே உன்னோடு வரவே கூடாது என்று விலாசினி முணுமுணுக்கிறாள். தொங்கல் உண்டாரோ, ஜாக்கிரத என்று ஒளிபெருக்கி முழங்குகிறது. கழுக்கென்று யாரோ சிரிக்கிறார்கள். விலாசினி திரும்பி பார்க்கிறாள். அந்த பெண் பாறையில் அமர்ந்து நீராட்டிய குழந்தைக்கு சேலை தலைப்பை மறைத்துக் கொண்டு பாலூட்டி. சூரியன் தன் முதல் கிரணங்களை அவிழ்க்கிறான். இளைஞன் துணிகளை துவைத்து பிழிந்து அந்த சிறுமியின் உதவியுடன் பாறையில் நன்றாக காய வைக்கிறான். அவளுடைய பூ போட்ட துணிச்சேலையையும் நன்றாக பிரித்து அவன் காய வைப்பதை அதிசயமாக பார்க்கிறாள். குழந்தையை சற்று எட்டி இரக்கத்தில் ஈரமணல் பக்கம் உட்கார்த்தி அந்த பெண்ணிடம் ஏதோ சொல்லு. கையில் ஒரு மலிவு பிளாஸ்டிக் பொம்மையை கொண்டு வந்து அந்த பெண் குழந்தைக்கு கொடுக்கிறது. பிறகு இவளும் நீராடச் சித்தமாகிறாள். உள்ளாடை ரவிக்கை களைந்து சோப்பு போட்டு உலர்த்திவிட்டு சேலையை வரிந்து இறுக்கிக் கொண்டு கணவன் நீராடும் இடத்திற்கு போகிறாள். இத்தனை நேரமும் முதுகையே காட்டிக் கொண்டிருந்த அவள் முகம் தெரிய தொலைவில் காட்சி அளிக்கிறாள். விலாசினிக்கு எங்கேயோ நினைவின் பிசிறுகளை சுண்டி விட்டார் போல தோன்றுகிறது. யார் யார் இவன்? 20 வருஷ காலமாக இதழ் பிரியும் அரும்புகளாக கொத்து கொத்தாக எத்தனையோ முகங்களை பார்த்தால் பேசி சிரித்து அறிவுக்கால் பிரித்து உறவாடிய நினைவுகளின் இலைகள் நெஞ்சில் மோதுகின்றன. யார் இது? யாராக இருக்கும்? இப்படி நினைவில் நிற்கும் சிவப்பு சௌமினியோ? கன்னடம் பேசுகிறாளே, சௌமினி கன்னடக்கிளி இல்லையோ? பத்மோ கன்னடம், சிவப்புதான். ஆனால் இப்படி ஒரு வண்ணம் இருக்காதே. ஒரே ஒரு பருக்கைக்கல் தான் குத்துகிறது. ஆம், பருக்கைக்கல். சுவரில் அடித்தாற்போல் அவள் திருமணமாகி சென்று 3.25 நாளிகையில் கணவன் வீட்டிலிருந்து திரும்பி விட்ட போது கடைசி தம்பி 3 வயசு. அம்மா செத்து போனாள். 2 தங்கைகளையும் ஒப்பேற விட்டு அப்பாவும் போய் சேர்ந்தார். அவள் விட்ட படிப்பை தொடர்ந்து பயிற்சி பெற்று பள்ளிக்கூட ஆசிரியையாக அப்போது வேலையும் செய்து கொண்டு தாய்க்கு தாயாக தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும் எல்லா பொறுப்பையும் சுமந்து நடந்தாள். உங்க மகனா டீச்சர்? ஆமா, இப்ப 10th போறான். தம்பு, அம்மா இருக்காங்களா என்றுதான் எல்லோரும் கேட்டார்கள். தாய் தகப்பனுக்கு மட்டும் கொல்லி போட பிறக்கவில்லை. அவளுக்கும் அவன்தான் என்று தொட்டு தொடராத உறவுகள். அவளுக்கும் ஒரு பிடிப்பு வேண்டுமே என்று அவர்கள் பிணைப்பை உறுதிப்படுத்தினார்கள். தம்பு 3 சப்ஜெக்டிலும் நல்ல மார்க் எடுத்திருக்கிறான். அவனை எப்படியாகிலும் இன்ஜினியரிங்கில் சேர்க்க வேண்டும் என்று முயன்றாள் அவள். அவன் சூரத்தில் சேர்ந்து படித்தான். படிப்பு முடிந்து அவன் சென்னையிலேயே சைக்கிள் தொழிலகத்தில் வேலைக்கும் சேர்ந்தபோது விலாசினி பூரித்து போனாள். கணவனால் நிராகரிக்கப்பட்டவள் என்ற வடு போன இடம் தெரியவில்லை. மாநிறமானாலும் வாட்ட சாட்டம். எல்லோரும் மதிக்கும் தம்புவை காண காண அவள் பெருமிதத்துடன் கட்டிய ஆகாச கோட்டைகள் ஆனந்தம். அவனுக்கு வரப்போகும் பெண் வளர்ந்து படித்து அழகாக அன்பாக வீட்டின் விளக்காக இருப்பாள். தன் வயிற்றில் பிறக்காத அந்த மகனும் அவளும் இணைந்து வாழ்வதையும் பேரன் பேத்திகளை தான் கையில் பிடித்து கொண்டு பூந்தோட்டத்தில் உலவி வருவதையும் ஓய்வு காலத்தை கழிப்பதையும் எண்ணி பார்ப்பாள். தெரிந்த இடங்களில் சொல்லி வைத்திருந்தாள். ஆனால் அவளுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்காமல்
அவனே ஒரு நாள் தன் பைக்கில் அவளை வைத்து கூட்டிக் கொண்டு வந்தான். அக்கா, இவ பிரேமா பிரேமா இவங்கதான் அம்மா என்று அடக்கமாக சிரித்துவிட்டு ஒதுங்கி நின்றான். மின்னல் அடித்தாற் போல் ஒரு சிவப்பு, கொடி போல் உடம்பு, சுருட்டையான முடியை 2-3 ரப்பர் வளையம் போட்டு கட்டி பின்னல் போல் போட்டுக் கொண்டிருந்தாள். அவளை காலில் விழுந்து பணியும் முன் விலாசினி தூக்கிவிட்டாள். என்ன படிச்சிருக்க? பியூசி படிச்ச. ஏன் மேல படிக்கல? சாரதாம்மா வேலை கிடைச்சிருச்சுன்னா வேலையில இருந்துகிட்டே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிக்கலாம்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல சேர்த்துட்டாங்க. சாரதாம்மாவா? யாரு? சேவா நிலையம் சாரதாம்மாவா? ஆமாம்மா, எனக்கு அவங்கதான் தாய் தகப்பன் எல்லாம். துணுக்குற்று சிரித்தாள் விலாசினி. அக்கா, மனசொப்பி நான் இவளை நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு முடிவு செஞ்சிட்டேன் என்றான் தம்பு. அவனுக்கு பிடித்திருக்கிறது. பணம் பணம் என்று அலையாமல் பெருந்தன்மையுடன் எந்த ஆரவாரம் இல்லாத பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறான். கல்வியும் சமூக மதிப்பும் உள்ளவன். இந்த அரிய குணத்தில் இன்னும் உயர்ந்து விட்டதாகவே மகிழ்ந்தாள் அவள். சேவை நிலையத்து சாரதம்மாளுடன் மிகச் சிலரே திருமணத்திற்கு அழைக்கப்பட்டனர். திருநீர்மலை கோயிலில் மனம் முடிந்ததும் விலாசினியே அவர்களை தேனிலவுக்கு அனுப்பி வைத்தாள். வெகு விரைவில் சொந்தமாக பிளாட் வாங்க இருந்தான். அவர்கள் வீடு திரும்பும் முன் தன் செலவில் குடும்பத்துக்கான சில அவசியமான சாமான்களுக்கு ஆர்டர் கொடுத்து வரவழைத்து வைத்தாள். சோஃபா செட்டு, இரட்டை கட்டில், பிரஷர் குக்கர், உணவு மேஜை ஆகியவை. அவர்களுக்கு திடீர் மகிழ்ச்சியையும் வியப்பையும் அளிக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து அவைகளை போடச் செய்தாள். அவளுக்கு இன்னும் கோடை விடுமுறை கழிந்து பள்ளி திறக்கவில்லை. தம்பு 1 மாதம் விடுப்பு எடுத்திருந்தான். கொடைக்கானல் சென்றவர்கள் போன 8ஆம் நாளே திரும்பி வந்து விட்டார்கள். ஹாய் தம்பு, என்ன இவ்வளவு சீக்கிரம்? ஆபீஸ்ல கூப்பிட்டு விட்டார்களா? இருவருமே கலகலப்பாக இல்லை. அவள் துணுக்குற்றாலும் காட்டிக்கொள்ளாமல், ஏமா பிரேமா, உடம்பு ஏதானோ அசௌகரியமா என்று வினவினாள். அதெல்லாம் இல்லம்மா, சமைத்து போட்டாள். கட்டில், உணவு, மேஜை எல்லாவற்றையும் கண்டு அவர்கள் வியப்பு தெரிவித்து மகிழ்ச்சி கூத்தாடவில்லை. இவளே பேசிக்கொண்டே போனாள். நன்றாக இருக்கிறதா என்று திருப்பி திருப்பி கேட்டாள். எல்லாவற்றுக்கும் ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைகளே மறுமொழியாக வந்தன. அடுத்த நாள் காலையில் அவன் 7:30 மணிக்கு அலுவலகம் கிளம்பி போய்விட்டான். அவளும் செல்ல ஆயத்தமானாள். ஏமா, இனிமே சேல்ஸ் கேர்ள் வேலை வேண்டாம்னு சொல்லல? இல்லம்மா, நான் சேவா நிலையம் போயிட்டு வந்துடுறேன். அவள் பதிலுக்கு காத்திராமலே படியிறங்கி போனாள். விலாசினிக்கு இருப்பு கொள்ளவில்லை. விரும்பி ஒப்பித்தானே மனம் புரிந்து கொண்டார்கள். தம்பு மிக நல்ல ஒழுக்கமுள்ள பையன். அவன் ஒரு புகைப்பிடிக்கும் பழக்கம் கூட இல்லாதவன். இருவருக்கும் என்ன மனஸ்தாபம் நேர்ந்திருக்க முடியும்? அவன் பிற்பகல் 3 மணிக்கே திரும்பி விடுகிறான். ஏன்பா, ஏதானும் பிரச்சனையா? ஏன் சந்தோஷமா இல்ல? அக்கா, எனக்கு மனசு சரியில்லை, தொந்தரவு பண்ணாத. அரைக்கதவை தாளிட்டு கொண்டான். அவள் திகைத்து போனாள். மாலையில் பிரேமா வந்ததும் சமையல் அடுப்பின் பக்கம் காஃபியை கலந்து கொண்டே கேட்டாள். என்னம்மா சமாச்சாரம்? ஏதானாலும் என்கிட்ட சொல்லக்கூடாதா? மன்னிச்சுக்கங்கம்மா, என் வாயால எதுவும் சொல்லும்படி இல்ல. இரவு அவள் முன்னரையில் வழக்கம் போல் படுக்கையை போட்டுக் கொள்கிறாள். அவர்களுடைய பிணக்கு வெறும் ஊடல் இல்லை என்று வெட்ட வெளிச்சமாயிற்று. முணுமுணுவென்ற ஒளி உரத்து வந்தது. என் இஷ்டப்படி இருக்க நீ விரும்பலன்னா நாளைக்கு நீ எங்கேயானாச்சும் போனா போய்கொள். நாய குளிப்பாட்டி நடுவீட்ல வச்ச புத்திக்கு செருப்பால் அடிச்சுக்கிறேன். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? அக்கா காதுல விழுந்தா வேதனைப்படுவாங்க. பின்ன ஏண்டி மேத்தா டின்னர் கொடுத்தப்ப வராம கழுத்தறுத்த? இந்த ஹை சொசைட்டி எல்லாம் எனக்கு பிடிக்கலைங்க. பழக்கம் இல்ல. பொம்பளைங்க எல்லாம் லிக்கர் எடுத்துக்கிறாங்க. ஏண்டி, உன் மனசுக்குள்ள பெரிய காந்தின்னு நினைப்பா? நான் சொல்றபடி கேட்க வேண்டியவதானே நீ? சேல்ஸ் கேர்ளா நின்னுகிட்டு கண்டவன் கூட எல்லாம் தொட்டு பேசி சிரிச்ச கேட்டுக்கு இது வேறவா? மேத்தா யாருன்னு நினைச்ச? அவன் கோடீஸ்வரன்டி. தனி ஃபேக்டரி ஆரம்பிக்க போறான். எனக்கு 7,000 சம்பளமும் காரும் பங்களாவும் தருவான். அவன் நம்ம மதிச்சு கூப்பிட்ட போன இடத்துல பார்ட்டி கொடுக்கறான். என்ன திமிர் இருந்தா நீ அவமதிப்ப? எவ்வளவு பெத்து போட்ட அனாத குழந்தை, குப்பையில் கிடந்தவன் நீ. புத்திய காட்டிட்டியே. ஐ எம் சாரி. அந்த ஆளு பாக்குற பார்வை நல்லா இல்லைங்க. நல்லா இல்ல? என்னடி நல்லா இல்ல? பலார் என்று அறை விழும் ஓசை. தம்பு! விலாசினி அவளை அறியாமல் கத்தி கதவை இடித்தாள். கதவு திறக்கப்படவில்லை. ஆனால் அமைதிப்படுதா கனமாக விழுந்து விட்டது.
ஊடே மெல்லிய விசும்பல் ஒலி அவளுக்கு மட்டும் கேட்டது. பொழுது விடிந்து பள்ளி திறக்கிறார்கள். விலாசினி காலையில் எழுந்திருக்கும் முன் பிரேமா எழுந்து பால் காய்ச்சி காஃபி போட்டுக் கொண்டிருந்தாள். காஃபியை கொடுத்துவிட்டு, அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் போறேன், அவங்க என்ன போன்னு சொல்லிட்டாங்க என்று விழுந்து பணிந்த வண்ணம் கண்ணீர் திவளையை ஒத்திக் கொண்டாள். இவள் ஏதும் மறுமொழி கூற நா வெளாதவளாக நிற்கையில் அவள் தன் சிறு பெட்டி தோல் பையுடன் படியிறங்கி போனாள். ஆம், அப்போது அவள் மனத்திரையில் வேறொரு காட்சி. புருஷனுக்கு ஏற்ற அழகு, சிவப்பு, திறமை இல்லாதவள் என்று கண்டவர் அனைவரும் அவளை பெற்றவள் உட்பட கருத்துரைக்கும்படியில் கூனி குறுகி 18 முழ சேலையில் ஒடுங்கி சிங்கத்தின் குகையில் தள்ளிவிடப்பட்ட மானின் மருட்சியுடன் சுருண்டு கொண்டு மூலையில் நிற்கிறாள். பட்டு ஜிப்பாவும் பரிமள வாசனைகளுமாக அவன் உள்ளே வருகிறான். மெத்தையில் சாய்ந்து கொண்டு அவளை புழுவை போல பார்க்கிறான். ஏண்டி மூதேவி, வாய, உன்னோட பவுசுக்கும் லட்சணத்துக்கும் நானா உன்னை கெஞ்சணும் என்று இந்த உதாசீனத்தில் அவள் கருகி போனாள். அழுகை வெடித்து வந்தது. ஏண்டி அலற சனியன, இப்ப உன்னை என்ன பண்ணிட்ட என்றான் அவன். அவள் அழுகை இன்னும் உச்சலாய் சுவர்களையும் கதவுகளையும் மோதி வெளிப்பட்டது. அவன் பொறுமை இழந்து மா அம்மா என்று கூவினான். கதவு திறக்கப்பட்டது. இந்த தரித்திரத்தை என் தலையில கட்டினீங்களே, நீங்களே அனுபவிங்க என்று சொல்லிவிட்டு அப்போதே வெளியேறினான். உடலும் உள்ளவும் அன்று எப்படி எரிந்ததோ அதே போல் எரிந்து கொண்டிருந்தது இப்போது. விலாசினி பிரேமாவை தடுக்கவில்லை. பிரேமா, பிரேமாவா அது? என்ன விலாஸ், திகைச்சு போயிட்ட, அவங்களையே பார்க்கிற? ஆம், அவர்களைத்தான் கமலினியும் பார்க்கிறாள். ஒருவர் மீதொருவர் நீரை அடித்துக் கொண்டு மகிழ்ச்சி கடலில் திளைத்து கொண்டு அவர்கள் நீராடுகிறார்கள். அவர்களிடம் பணச்செருக்கு இல்லை. அவர்கள் துணிகள் நாகரிக சலவை பெற்றிருக்கவில்லை. நுரைவாராத கார சோப்பும் ஆற்று நீரும் தான் உறவு என்று கழுத்தில் பளீர் என்று கருமணி இருக்கிறது. அவர்கள் அந்த சூழலில் வாழ்க்கையாகிய காவியம் இசைக்கும் இளம் தம்பதி என்று தெரிவிக்கிறார்கள். கண்ண போடாத விலாஸ். இல்ல கமலி, சுற்றிலும் எத்தனையோ இளசுகள் குளிக்கல, ஆனாலும் இவங்க சந்தோஷம் ரொம்ப இனிமையா தெரியுது. பணக்காரங்க ஸ்விம்மிங் பூலுக்கு போவாங்க, வீட்டுல கட்டினவளை விட்டுட்டு செக்ரட்டரி கூட கொட்ட அடிப்பான். அது ஒரு விடுதலை சுகமா? இந்த நிமிஷத்தில் இதெல்லாம் நமக்குன்னு சந்தோஷம், ஒளிவு மறைவு தெரியாத சந்தோஷம். நான் நினைக்கிறதையே நீயும் சொல்ற விலாஸ். இந்த மந்திராலயம் வந்தது நினைவில் நிற்கும் விதமாக பதிந்து போச்சு. திரும்பி நடந்து வந்து பாறைகளை கடப்பது சிரமமாக இருக்கிறது. பெரிய பாறைகளின் நடுநடுவே கலற்றி பிடுங்கி எடுத்தாற் போல கிடங்கு பள்ளங்கள். கடந்த கால நீர் சுழற்சியின் பயங்கரத்தை, நீர் எவ்வளவு மென்மையாக இதமாக இருக்கிறது, ஆனால் அதன் ஆற்றல். அவன் அவளை முதல் சந்திப்பிலேயே புழுவாக நினைத்து அவள் பெண்மையை, தாய்மை சக்தியை உதாசீனம் செய்தான். அவன் அவளை பலவந்தம் செய்திருந்தால் கூட ஒருவேளை பூச்சியாக போயிருந்திருப்பவளாக இருக்கும். அவன் அவமதிப்பு அவள் வீம்பையும் உறுதியையும் அவனை வாழ்வில் இருந்தே அகற்றிவிடும் அளவில் சமூக நிராகரிப்பையும் பொருட்படுத்தாத வகையில் வளர்ந்தது. செருப்பில் மண் புகுந்து விட்டது. விலாசினி சற்றே நிற்கிறாள். அம்மா நமஸ்காரம், ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. பிரேமாதான். கருவிழிகள் அசாத்தியமாக பளபளக்கின்றன. அவள் குழந்தையை நீட்டுகிறாள். இருவருமாக அவள் கால்களை தொட்டு பணிகின்றனர். எங்க குழந்தைக்கு பிரசாத்னு பேர் வச்சிருக்கோம், ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. குழந்தையை உச்சி மோந்து முத்தமிட்டு ஆசி பொழிகிறாள் விலாசினி. கண்ணீர் மல்குகிறது. நீங்க இங்கதான் இருக்கீங்களாப்பா? அவன் கன்னடம் கலந்த தமிழில் பதில் அளிக்கிறான். ஆமா, சாயங்காலம் டிஃபன் ரூம் வச்சிருக்கோம். இட்லி, தோசை, வடையெல்லாம் போடுறோம். இப்படி வந்து 2 வருஷமா இருந்தோம்மா. நம்ம மன எல்லிதா, நல்லா வாங்கோம்மா. நீங்க எங்கம்மா தங்கி இருக்கீங்க? பஸ் ஸ்டாண்டு பக்கம் மெயின் ரோட்ல தான் ஒரு ஹோட்டல்ல. தேவஸ்தான ரூம்ல தண்ணி இருக்காதுங்கிறான். ஓ, நம்ம இடத்துக்கு பக்கத்துல சௌகரியமா ரூம் இருக்குமா? நான் வாங்கி தரேன். ராகவேந்திர பிரசாத்னு போட்டிருக்கோம். பக்கத்துல தான் நாங்க இருக்கிறது. வரேம்மா, அவசியமா வரேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தையை வாங்கிக் கொள்கிறாள். கூட வந்த சிறுமி குடத்து நீரை தலையில் ஏற்றிக்கொண்டு படியேறி போய்விட்டாள். இவர்கள் இருவரும் மாறி மாறி குழந்தையை கொஞ்சிக் கொண்டு நடந்து செல்கின்றனர். கமலினி படிக்கட்டின் அருகில் இவளுக்காக காத்து நிற்கிறாள். உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு விலாஸ்.
விலாசினி நீர்க்கரையில் செழித்திருக்கும் அரளிமேட்டை பார்க்கிறாள். கொத்து கொத்தாக மொட்டும் மலருமாக பூக்கள். சூரியனின் கிரணம் சுட்டு பொசுக்கும் வன்மையுடையதுதான். ஆனாலும் இந்த பூக்களில் இதழ்களை எவ்வளவு நேர்த்தியாக மென்மையாக மலரச் செய்கிறான். எந்த மூலைக்கு போனாலும் இப்படி காலில் விழுந்து கும்பிடுற பழைய ஸ்டூடெண்ட் என்றாள் கமலி. விலாசினி புன்னகையுடன் ஏற்றுக்கொள்கிறாள். இவளுக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னும் வெகு காலம், குறைந்தபட்சம் இந்த ஊரில் தங்கும் நாட்கள் வரையிலேனும் இதை சொல்ல வேண்டாம். பெண்மை உதாசீனம் செய்யப்பட்டு காலடியில் தேய்ப்பதற்கல்ல என்று போற்ற தெரிந்த அந்த இளைஞனையும் அவளையும் தொலைவில் பார்த்து கொண்டே படியேறுகிறாள் விலாசினி. இந்த கதையில ஒரு பெண்மையை எப்படி போற்றணும், எப்படியெல்லாம் நம்ம இகழ்வாக இந்த சமூகத்துல பெண்கள் நடத்தப்படுறாங்க அப்படிங்கிற 2 விஷயத்தையுமே அற்புதமாக ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி பேரலா அப்படியே சொல்லிட்டே போயிருக்காங்க. அதுல வரக்கூடிய சில வசனங்கள்லாம் அற்புதமா இருக்கு. கண்டிப்பா இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இந்த கதை சம்பந்தப்பட்ட கருத்தை இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.